அதிமுக கூட்டணி மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியே போகப் போகிறார்கள். இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது. என்ன நடக்கிறது? டீட்டெயிலாக பேச போகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அதிமுக தன்னோட செயல்பாடுகளை செய்து கொண்டு வருகிறது. இந்த சமயத்தில் அதிமுகவோட மூத்த தலைவர்கள் பல பேர் அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியே போய் கொண்டு இருக்காங்க. இது அதிமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இப்போ அந்த ஒரு லிஸ்ட்ல செங்கோட்டையன் அவர்களும் இணைந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. அதாவது செங்கோட்டையன் அவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட மூத்த தலைவர். அதனால செங்கோட்டையன் அவர்களுக்கு தான் நீங்க அதிமுக பொதுச் செயலாளர் பதவி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற தாக்கு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி பெருசா வெடித்தது. இதுக்கான காரணமே பிஜேபி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ எப்படியாவது அதிமுகவை உடைப்பதற்காக பிஜேபி இந்த மாதிரி விஷயங்கள் செங்கோட்டையனுக்கு உசுப்பேத்தி விட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் அப்போ பரவியது. ஸோ அதனால் செங்கோட்டையன் அவர்களோட நிர்வாகிகள், செங்கோட்டையன் அவர்களோட தொண்டர்கள் அதிமுக எடப்பாடி பழனிசாமி மீது விமர்சனங்கள் பெருசாக வெடித்தாங்க. முக்கியமாக செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நிறைய மனக்கசப்புகள் ஏற்பட்டது. அதிலிருந்து எடப்பாடி பழனிசாமியும் செங்கோட்டையனும் அவ்வளோவா பேசிப்பது கிடையாது. அப்போவே அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் அவர்கள் விலகப் போகிறார்கள் அப்படிங்கிற தகவல் பயங்கரமாக பரவியது. இந்த சமயத்தில் செங்கோட்டையன் தரப்பிலிருந்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. செப்டம்பர் 5ஆம் தேதி, அதாவது வருகிற செப்டம்பர் 5ஆம் தேதி செங்கோட்டையன் அவர்கள் ரொம்ப முக்கியமான அறிவிப்பு வெளியிட போகிறார்கள் அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. ஸோ மேபி அதிமுக கூட்டணியில் அதிமுக கட்சியிலிருந்து செங்கோட்டையன் அவர்கள் விலக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் அதிமுக நிர்வாகிகள் பல பேர் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இது அதிமுகவுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா செங்கோட்டையன் அவர்களோட வாக்கு சதவீதம் அதிமுகவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி அதிமுகவோட முக்குழுத்தூர் வாக்குகள் சசிகலா, தீதி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போனதால் அதிமுகவோட முக்குழுத்தூர் வாக்குகள் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த சமயத்தில் செங்கோட்டையன் அவர்களும் அதிமுக கூட்டணியிலிருந்து விலகிவிட்டால் அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய அடியா விழுந்துவிடும். முக்கியமாக அதிமுகவோட வாக்கு சதவீதம் பல மடங்கு டவுன் ஆகிவிடும். இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி சரி செய்ய போகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே சமயம் இந்த சைடு பார்த்தா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக கூட்டணியில் மீண்டும் இணைந்து விடுவார்கள் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்பு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, என்னோட வாக்கு சதவீதம், என்னோட போராட்டங்கள் எல்லாமே அதிமுக வெற்றி பாதைக்கு கொண்டு செல்வது தான். ஸோ ஒன்றிணைந்தால் அதிமுக வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஆனால் திடீர்னு விஜய் அவர்களை பற்றி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். விஜயோட கூட்டணியா இல்லையா அப்படிங்கிற விஷயம் எதிர்காலம் தான் முடிவு பண்ணும். இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. அரசியலில் எதிர்காலம் தான் முடிவு பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. மேபி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஓப்பன் ஸ்பேஸ் விஜய் அவர்களுக்கு வைத்திருக்காங்க. இதை விஜய் அவர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அடிமேல் அடி அதிமுகவுக்கு விழுந்து கொண்டு இருக்கிறது. அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை எப்படிலாம் சமாளிக்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் ரொம்ப ரொம்ப மூத்த தலைவராக இருந்து கொண்டு இருக்கிறார். முக்கியமாக செங்கோட்டையன் அவர்கள் மீது எந்த விதமான ஊழல் வழக்கம் கிடையாது. ஸோ செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவோட பொதுச் செயலாளராக இருந்தால் நல்லா இருக்குமா, இல்லை எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவோட பொதுச் செயலாளராக கரெக்டாக செயல்படுகிறார்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அரசியல் சம்பந்தமாக எல்லா விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மறக்காமல் அதிமுக கூட்டணி மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியே போகப் போகிறார்கள். இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது. என்ன நடக்கிறது? டீட்டெயிலாக பேச போகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அதிமுக தன்னோட செயல்பாடுகளை செய்து கொண்டு வருகிறது. இந்த சமயத்தில் அதிமுகவோட மூத்த தலைவர்கள் பல பேர் அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியே போய் கொண்டு இருக்காங்க. இது அதிமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி
வெளிப்படுத்தியிருக்கு. இப்போ அந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து செங்கோட்டையன் அவர்களும் வந்து இணைந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. அதாவது வந்து செங்கோட்டையன் அவர்கள் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட மூத்த தலைவர். அதனால் செங்கோட்டையன் அவர்களுக்கு தான் வந்து நீங்கள் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் பதவி வந்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற தாக்கம் வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி பெருசாக வந்து வெடித்தது. இதுக்கான காரணமே வந்து பிஜேபி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ எப்படியாவது அதிமுகவை உடைப்பதற்காக பிஜேபி வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து செங்கோட்டையனுக்கு உசுப்பேத்தி விட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் அப்போ வந்து பரவியது. ஸோ அதனால் வந்து செங்கோட்டையன் அவர்களோட நிர்வாகிகள், செங்கோட்டையன் அவர்களோட தொண்டர்கள் வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி மீது விமர்சனங்கள் பெருசாக வந்து வெடித்தாங்க. முக்கியமாக செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் வந்து நிறைய மனக்கசப்புகள் ஏற்பட்டது. அதிலிருந்து எடப்பாடி பழனிசாமியும் செங்கோட்டையனும் வந்து அவ்வளோவா வந்து பேசிப்பது கிடையாது. அப்போவே வந்து அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் அவர்கள் விலகப் போகிறார்கள் அப்படிங்கிற தகவல் பயங்கரமாக வந்து பரவியது. இந்த சமயத்தில் வந்து செங்கோட்டையன் தரப்பிலிருந்து ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. செப்டம்பர் 5ஆம் தேதி, அதாவது வருகிற செப்டம்பர் 5ஆம் தேதி செங்கோட்டையன் அவர்கள் ரொம்ப முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட போகிறார்கள் அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. ஸோ மேபி வந்து அதிமுக கூட்டணியில் அதிமுக கட்சியிலிருந்து செங்கோட்டையன் அவர்கள் விலக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து அதிமுக நிர்வாகிகள் பல பேர் வந்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இது வந்து அதிமுகவுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா வந்து செங்கோட்டையன் அவர்களோட வாக்கு சதவீதம் அதிமுகவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி வந்து அதிமுகவோட முக்குளத்தூர் வாக்குகள் சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போனதால் அதிமுகவோட முக்குளத்தூர் வாக்குகள் மிகப்பெரிய கேள்விக்குறியாக வந்து இருக்கு. இந்த சமயத்தில் வந்து செங்கோட்டையன் அவர்களும் அதிமுக கூட்டணியிலிருந்து விலகிவிட்டால் அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய அடியாக வந்து விழுந்துவிடும். முக்கியமாக அதிமுகவோட வாக்கு சதவீதம் பல மடங்கு வந்து டவுன் ஆகிவிடும். இதை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி சரி செய்ய போகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே சமயம் வந்து இந்த சைடு பார்த்தா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக கூட்டணியில் மீண்டும் இணைந்து விடுவார்கள் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா வந்து ஒரு வாரத்துக்கு முன்பு வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, என்னோட வாக்கு சதவீதம், என்னோட போராட்டங்கள் எல்லாமே வந்து அதிமுக வெற்றி பாதைக்கு கொண்டு செல்வது தான். ஸோ ஒன்றிணைந்தால் அதிமுக வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஆனால் திடீர்னு விஜய் அவர்களை பற்றி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். விஜயோட கூட்டணியா இல்லையா அப்படிங்கிற விஷயம் வந்து எதிர்காலம் தான் முடிவு பண்ணும். இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. அரசியலில் எதிர்காலம் தான் முடிவு பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. மேபி வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ஓப்பன் ஸ்பேஸ் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து வைத்திருக்காங்க. இதை வந்து விஜய் அவர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அடிமேல் அடி வந்து அதிமுகவுக்கு வந்து விழுந்து கொண்டு இருக்கிறது. அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை எப்படிலாம் சமாளிக்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கான ஒரு கேள்வி, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் ரொம்ப ரொம்ப மூத்த தலைவராக இருந்து கொண்டு இருக்கிறார். முக்கியமாக செங்கோட்டையன் அவர்கள் மீது எந்த விதமான ஊழல் வழக்கம் கிடையாது. ஸோ செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவோட பொதுச் செயலாளராக இருந்தால் நல்லா இருக்குமா, இல்லை வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவோட பொதுச் செயலாளராக கரெக்டாக செயல்படுகிறார்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து அரசியல் சம்மந்தமாக எல்லா விஷயமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மறக்காமல்